கேப்டன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தவறான விளம்பரங்களால் ஏற்படும் தவறுகள் பற்றியும் பெண்களின் பாதுகாப்பு பற்றியும் பேச இருக்கிறோம். அந்த வகையில் நம்மளுடன் இன்னைக்கு பேச வந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல் அலுவலர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு சுடர் முருகையா. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்திய ஜனநாயக மாதர் சங்க மாநில செயலாளர் திருமதி வனஜா. வணக்கம் மேடம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பள்ளிக்கரணையில மசாஜ் சென்டர்ல இருந்து விபச்சாரம் அந்த மாதிரி பண்ணதால பெண்களை கைது செஞ்சிருக்காங்க. இத பத்தின உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது மசாஜ்ங்கிற பெயர்ல அது ஒரு வகையான மசாஜ்ங்கிறது ஒரு வகையான மருத்துவம் தான். ஆனா அந்த மருத்துவத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். குறுகிய காலத்தில் தவறான வழியில் பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை. அதற்கு பொதுவாகவே நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் பெண்கள் தான் வீக்கர் செக்ஷனா இருக்காங்க. அதனால பெண்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பெண்களை பயன்படுத்தி அந்த விளம்பரங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா ஆண்களை கவருகின்ற மாதிரி தாய் மசாஜ் அப்படின்னா அதை உடனே தாயின் THAன்னு பார்த்த உடனே தாய்லாந்து பொண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிறணும். அப்புறம் கேரள முறைப்படி ஆயுர்வேதிக் மசாஜ் அப்படின்னா கேரள பொண்ணுன்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அதற்கு பெண்களை கருவியாக வைத்து சம்பாதிக்கிற ஒரு போக்கு இப்ப பரவலா வந்துகிட்டே இருக்கு. அதுவும் எப்படின்னா ரொம்ப வெளிப்படையாக விளம்பரம்ங்கிறது வெளிப்படையாகவே இருக்கு. SMS வருது, இமெயில்ல வருது, பத்திரிகையில வருது. அனைத்து பத்திரிகையிலுமே இதை பத்தி வருது. அதை தடுக்க வேண்டிய கட்டாயம் முதல்ல விழிப்புணர்வு அவங்களெல்லாம் இது பண்றதுங்கிறத விட தடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டிய அரசு அதை தடுப்பதற்காக இந்த மசாஜ் சென்டரை ஒரு வரைமுறைப்படுத்துவதற்காக முறையாக செயல்பட்டு இருக்கிறதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய வினாக்குறியாகவே இருக்கிறது. மேம், இப்போ பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு சில பெண்கள் வேலைக்கு போறாங்க. அவங்கள ஒரு குறைவான சம்பளம் இருந்தா போதும், அவங்க குடும்பத்தை நடத்திடலாம் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட இந்த மாதிரி ஒரு மசாஜ் சென்டர், பார்லர் அந்த மாதிரி போய் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அந்த பெண்களை இந்த மாதிரி அவங்க தவறா பயன்படுத்துறதுக்கு நீங்க உங்களுடைய மாதர் சங்கம் மூலமா நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கீங்களா? இந்த பியூட்டி பார்லர் என்பது பெண்களின் உடனடி வேலை வாய்ப்பாக பல இடங்கள்ல அது சிறு சிறு இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இந்த பார்லர்லாம் நாகரிகத்தின் அடிப்படையில் நிறைய திறந்துட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல இந்த தவறுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பள்ளிக்கரணைன்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஆனா பல இடங்கள்ல அன்றாட செய்தியா மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போ வெளியே வருதுன்னு சொன்னா எங்கேயாவது காவல்துறைக்கும் அல்லது வேறு ஏதாவது பார்ட்னர்ஷிப்புக்கு பிரச்சனை இருக்கும்போது இந்த பிரச்சனை இந்த குற்றங்கள் இங்க நடந்திருக்கு அப்படின்னு வெளியே வருது. இது வெளியே வராத சமயத்துல தொடர்ந்து இந்த ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் அது வறுமையும் தான் ஒரு காரணம். நமக்கு இந்த மாதிரியான வேலையில மறைமுகமாக இப்ப இந்த தொழில் மூலமாக பணம் கிடைக்குது. இது இந்த மாதிரி செய்யும் போது யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. காவல்துறையில விபச்சாரம் அப்படி நேரடியா பண்ணும்போதுதான் அவங்க குற்றம்னு வரும். இது ஒரு தொழில் மூலமாக இந்த குற்றம் செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா அந்த இடம் அமைஞ்சு போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சேதான் இந்த குற்றம் செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அரசோட பார்வை என்பது பெண்களை பற்றிய பார்வை என்பது போதுமானதாக இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த வறுமையின் காரணமாக தான் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வராங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு வேலையை, ஒரு தரமான அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு வேலையை உத்தரவாதமா கொடுக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரியான வேலைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு என்பது குறைவு, குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் குறைவு. இது காவல்துறை தனக்கு சாதகமா பல்வேறு நேரங்களில பயன்படுத்திக்கிறாங்க தான் எங்களால பார்க்க முடியுது. இப்போ மசாஜ் சென்டர்ல மட்டும் இல்லாம இந்த ஃபேக் SMS சொல்றாங்க. SMS வரும். இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு SMS வருதுன்னா இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், உங்க படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு. SMS மூலமா இல்லாமலையும் ஒரு ட்ரெயின்ல பஸ்ல பார்த்தோம்னா அவங்க ஒரு இது ஒட்டியிருக்காங்க, பார்ட் டைம் ஜாப்ஸ். +2 முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு 8000 ரூபாய் சேலரி, டிகிரி முடிச்சாங்கன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த போறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன சார் நீங்க முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி? இல்ல, அந்த விளம்பரங்கள் அவங்க வேலை வாய்ப்புன்னு சொல்லி அந்த விளம்பரங்கள் கூட எப்படி பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுதான் அவங்க அதை ஸ்டார்ட் பண்றாங்களே. கவர்மெண்ட் அப்ரூவ்டா இல்லையா அப்படிங்கறது பாதிக்கப்படுகின்ற இல்ல அந்த
நடத்துகின்றவர் மீது சந்தேகம் கொள்ளுகின்ற ஒருத்தர் காவல்துறையில புகார் கொடுத்தாதான் அதை பற்றி விசாரிக்க முடியும். நீங்க முதலே சொல்லிட்டீங்க, பஸ் ஸ்டாண்ட்ல, பேருந்து நிலையத்துல, ரயில்ல போகும்போது அப்படின்னு. அப்படி ஆயிரக்கணக்கான விளம்பரங்கள் வந்தா ஆயிரக்கணக்கான இடத்திற்கும் காவல்துறையினர் உடனே போய் நீ கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கியிருக்கியா சொல்ல முடியாது. எப்பயுமே ஒரு புகார் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்தால் கூட அதுல காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா காவல்துறையை குறை சொல்லலாம். ஆனா நிலைமை என்னன்னா, அம்மா சொன்னது மாதிரி வறுமை, அந்த ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டுதான் எல்லாமே நடக்குது. ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த பொண்ணு வந்து கட்டாயமாக சம்பாதித்து அந்த வீட்டுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வருது. எதுக்குன்னா வயிற்று பிழப்புக்கு, சாப்பிடுறதுக்கே, வேற ஆடம்பரத்துக்கெல்லாம் கிடையாது, சாப்பிடுறதுக்கே அந்த பொண்ணு உழைக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இப்படிப்பட்ட கவர்ச்சி விளம்பரங்கள், சரி 6000 ரூபாய் கிடைச்சா கூட போதும் நம்ம குடும்பத்துக்கு, ரேஷன் அரிசியை வாங்கி கொடுத்தாவது நம்ம குடும்பம் சாப்பிட்டு பட்டினி இல்லாம இருப்பாங்க, நம்ம தம்பி தங்கைகள் பட்டினி இல்லாம இருப்பாங்க அப்படிங்கறதுனால என்ன பண்றாங்கன்னா அதை நோக்கி போறாங்க. ஆக புகார் என்று எதுவும் வந்து அந்த புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது தவறு. ஆனா எனக்கு தெரிந்து இப்ப நான் இருக்கின்ற அண்ணா நகர் பகுதியிலே இது மாதிரி விளம்பரங்களை பாக்குறோம். ஆனா புகார் எதுவும் அண்ணா நகர் காவல் நிலையத்திற்கு போனது மாதிரியே, யாரும் சொன்னது மாதிரியே. புகாரின் விட இப்போ மசாஜ் சென்டர்ல இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கிறது இது இன்னைக்கு நடந்த சம்பவம் இல்ல. வீக்லி, வாரத்துல ஒரு தடவை நடக்குது, மாசத்துல ஒரு தடவை நடக்குது. இது முன்கூட்டியே ஏன் காவல்துறை வந்து விசாரணைன்ற பேர்ல ஏன் இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது? இப்போ வீதிக்கு பார்லர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லா இதுவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதையே முன்கூட்டியே விசாரிச்சு அவங்க குறிப்பிட்ட லைசன்ஸ் எல்லாம் இருந்து ரன் பண்றாங்களா, அதெல்லாம் பார்க்க கூடாது. இப்ப வந்து நீங்க இந்த பார்லர்ஸுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மேல போவோம். கேளிக்கை விடுதிகள், ஒரு ஆண்டு சந்தா இல்லைன்னா ஆயுள் உறுப்பினர் 50,000 ரூபாய் 75,000 ரூபான்னு சொல்லி உங்களுக்கு போன்லயே வர்றாங்க. அதுவும் பெண்கள் தான் கூப்பிடுறாங்க. என்ன சொல்றாங்க, இது நாங்க உங்களுக்கு வந்து இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறோம், வருஷத்துக்கு 75,000 ரூபாய் தான், இங்க வந்து எங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டீங்கன்னா 25% கழிவு உண்டு, அதே போல எங்களுக்கு வந்து பீச் ரிசார்ட்ஸோட எல்லாம் டைப் இருக்கு, இந்தியா முழுக்க இருக்கிற ஸ்டார் ஹோட்டலோட எங்களுக்கு டைப் இருக்கு, அங்க போனீங்கன்னா 50% தான் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து பேச வைக்கிறார்கள். அந்த பொண்ணு பேசி உறுப்பினர்களை சேர்க்கும்போது அங்க நடக்குது பாத்தீங்களா கொடுமைகள். இந்த பாலியல் கொடுமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அங்க இன்னும் மோசமா நடக்குது. இத வந்து எப்படின்னா இது ஒரு வகையான சட்ட பாதுகாப்பின் மேலேயே நடக்குது. சொல்றது புரியுதுங்களா? ஆக இதுக்குன்னு வந்து தனியா இப்ப வந்து இந்த பார்லர்ஸ், கேளிக்கை விடுதிகள், ஸ்டார் ஹோட்டல்ஸ், நட்சத்திர விடுதிகள் இங்கெல்லாம் நடக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எப்படி? இப்ப உணவு கடத்துறாங்க அப்படின்னா உணவு தடுப்புக்காக ஒரு காவல்துறை ஒரு விங் ஒண்ணு தனியா இருக்கு. அதுபோல இதையெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்படுமானால் நிச்சயமா அவங்களுடைய கடமைகளை செய்வாங்க. இது ரெகுலரா இருக்கிற போலீஸ் வந்து இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க காவல்துறையில ஒரு காவல் நிலையத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பற்றாக்குறை தான் இருக்கு. காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை ஏறக்குறைய 14,000 பேர் இப்ப ஊடகத்துல வந்துகிட்டே இருக்கு, நாளிதழ்ல 14,000 பேர் தமிழ்நாட்டுல அந்த இடங்கள் காலியா இருக்கு காவல்துறையில. ஆக அந்த காவல் நிலையத்தில் இருக்கின்ற காவலர்களை வைத்துக்கொண்டு அதிகமாக இப்ப காவல்துறைக்கு தான் ஆட்கள் எடுப்பதாக தகவல்லாம் வந்துகிட்டு. ஆனா 14,000 பேர் இருக்காங்க. இப்ப வளர்ந்து வருகின்ற, அதாவது பெருகி கொண்டிருக்கின்ற இந்த ஜனத்தொகைக்கு ஏற்ப காவலர்களுடைய குற்றத்திற்கு ஏற்ப காவல்துறை ரெண்டு தான். பெருகி கொண்டிருக்கிற ஜனத்தொகை அதே போல குற்றங்கள் பெருகுதுன்னா அப்ப காவலர்களுடைய எண்ணிக்கையும் கூடணும், காவல் நிலையங்களுடைய எண்ணிக்கையும் கூடணும், அதை கண்காணிக்கின்ற அதிகாரிகளுடைய எண்ணிக்கையும் கூடணும். அப்பதான் அவங்களுடைய பணியை செய்ய முடியும். அவங்க ஒன்றும் மெஷின் கிடையாது. காவலர்கள் குற்றச்சாட்டு இப்ப காவலர்கள் கம்மியா இருக்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா, காவலர்கள் கம்மியா இருக்காங்க. இது மாதிரி குற்றங்கள் இப்ப பெருகி வருதுன்னு நீங்க சொல்றீங்களே, இதற்கென்று வந்து தனியாக ஒரு அமைப்பு இப்போ ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல சார். இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாங்கன்னா தனித்தனி கமிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு அதை பின்பற்றதுக்கான ஒரு கமிட்டி இல்ல. அதை பத்தி நீங்க என்ன மேம் சொல்றீங்க? இப்ப ஐடி கம்பெனியை ஒரு கார்பரேட் செக்டார் எடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமைகளை தடுக்கிறதுக்கான ஒரு கமிட்டி இல்ல. அவங்க ஒரு பொண்ணு வந்து ஃபேஸ் பண்ணா கூட அவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ யார்கிட்டயாவது சொல்றதுக்கு கூட அந்த மாதிரி ஒரு கமிட்டி இல்ல. கமிட்டி இன்னைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை
துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு கமிட்டி அமைக்கணும். ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடங்கள்ல கண்டிப்பாக ஒரு புகார் கமிட்டி ஒண்ணு அமைக்கணும். அந்த கமிட்டியில பல்வேறு தரப்பட்டவங்க எல்லாமே அவங்க தொழிற்சாலைக்குள்ள வேலை செய்யறவங்க அதிகாரிகள் இல்ல, வெளியே இருக்கக்கூடிய வழக்கறிஞர், அப்புறம் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடியவங்க, இப்படி ஒரு குழுவா அமைச்சு அந்த கமிட்டி ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் இருக்கணும் அப்படின்னு கட்டாயமா இருக்கணும்னு ஒரு முடிவு. ஆனா பல்வேறு இடங்கள்ல அது இல்லை என்பதுதான். ஆனா இந்த குற்றங்கள் அதனால ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது அப்படின்னு தான். அந்த பல இடங்கள்ல இந்த கமிட்டிகள் அமைக்கப்பட்டாலும் இந்த பெண்கள் வெளியே சொல்றது மிகப்பெரிய தயக்கம் என்பது இருக்கு. ஒரு திருமணமான பெண் சக அதிகாரி இப்படி பண்றாரு, பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்யறாருன்னு சொன்னாலே வீட்டுல இருக்க கணவர் ஏற்கனவே சந்தேக பார்வையோடு அனுப்புறவரு இப்படிப்பட்ட பிரச்சனை, ஓ நீ அவனோட போனியா வந்தியா இருந்தியா அப்படி சொன்னா அவங்க வாழ்க்கையே வேற கெட்டு போயிடும். வேலைக்கு போற இடத்துலயே ஒரு நேர்மை இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு கூடுதலா இருக்கு. ஆனா சட்டம் இருக்கு, சட்டத்தை மதித்து நடக்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த சட்டத்தை மதித்து பாதுகாப்பாக பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற பார்வை என்பது இருக்கணும். அது இல்லாததுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்றதுதான். அலுவலகம் மட்டுமல்ல, இன்னைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே நிலைமை தான். அது 1.5 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 5 வயசு குழந்தையா இல்ல கல்லூரி படிக்கக்கூடிய மாணவியாக இருந்தாலும் சரி, சர்வசாதாரணமாக அவங்க பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த ஆசிரியர்னாலே இன்னைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் என்பது கூடுதலாயிருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க மேல நடக்கக்கூடிய இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் எவ்வளவு கொடுமை பண்ணாலும் இதெல்லாம் வெளியே வர்றதே கிடையாது. இந்த குழந்தைங்களும் சொல்ல முடியாது, சொல்லவும் தெரியாது, இது தப்புன்னு வெளியும் சொல்ல மாட்டாங்க. பெற்றோருக்கு தெரிஞ்சாலும் இதை வெளியே கொண்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பின்னால குழந்தைங்களோட வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும் என்பதால இந்த குற்றங்கள் எங்கேயுமே வெளியே வர்றது ரொம்ப குறைவு. இப்போ சார் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பெருகி வரும் குற்றங்கள்ல காவலர்கள் ஆட்கள் கம்மியா இருக்கிறதால தடுக்க முடியலன்னு சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சமீபத்துல தமிழக முதல்வர் முதல்ல ஆட்கள் எடுத்தது கூடுதலாக காவல்துறைக்கு தான். அன்றாடம் பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்தா எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருந்தாலும் சார் சொல்லக்கூடிய ஒரு காரணமும் இருக்கலாம், பற்றாக்குறை கூட காரணமா. இன்னைக்கு ஏராளமான இப்ப பெண்கள் காவல் நிலையங்கள்ல போய் புகார் கொடுக்கறது கூட பயப்படுறாங்க. அங்கேயும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பாலியல் கொடுமைகள் ஏற்படுமோ என்னமோ பயந்தே ஒரு சில பேர் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. அத பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? காவல் நிலையமும் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உரிய காவல்துறையாக இல்ல. சாதாரண ஒரு பெண் தவறு நடந்துச்சுன்னா புகார் கொடுக்க ஒரு தயக்கம் தான். காவல் நிலையத்துக்கு போனா அப்புறம் கணவர் குற்றம் செய்தாருன்னு சொன்னா கூட அங்க ஒண்ணு நேர்மையான முறையில விசாரணை நடத்தி 2 பேருக்கு அட்வைஸ் பண்றதோ இல்ல அதுக்கான வழிகாட்டுதல் என்பதெல்லாம் அதெல்லாம் குறைவு. அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க, சேர்த்து வைக்கிறதா. ஆம்பளைனா அப்படிதான் இருப்பான், பொம்பளைனா இப்படிதான், குடும்பம்னா இப்படிதான் இருக்கும், நீங்க போங்கம்மா, அதுதான் அங்க நடக்கும். பெரும்பாலும் எல்லா காவல் நிலையங்களிலும் மகளிர் காவல் நிலையமாக இருந்தாலும் சரி, ஆண் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரிந்து வாழ வேண்டும், பிரிய வேண்டும் என்று யாரும் நினைக்கிறது கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் பரவாயில்ல சேர்ந்து வாழ்ந்துருங்க அப்படின்னு அட்வைஸ் இல்ல. அடி வாங்குறதுங்கிறது ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன்னா கணவன் மனைவிங்கிறவங்க அவங்களுக்குள்ள உள்ள பிணக்கை தீர்ப்பதற்கு இல்ல எந்த பெண்ணும் ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்கத்தான் செய்யுது. ஆனா அதே பொறுப்பு காவல்துறை எடுக்கணும்னு சொல்றீங்கல்ல, ஏன் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாரும் ஆணினுடைய குடும்பத்தாரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த முயற்சியில் இறங்கலாம்ல? இது உங்க தீர்ப்பு கிடைக்கலன்னா உங்களை தேடி வராங்க, அப்புறம் எப்படி சார்? இல்ல எந்த பெண்ணும் உடனடியா காவல் நிலையத்துக்கு எந்த குடும்பத்திலயும் வரமாட்டாங்க. ஒரு எல்லையை மீறி போகும்போதுதான் நமக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு இல்ல, உயிருக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் காவல் நிலையத்துக்கே வருவாங்க. கடைசி கட்டம் தான் காவல் நிலையம். அதுவரையிலும் பல கட்ட பஞ்சாயத்து அங்க நடக்கும், பல உரை நடந்துட்டே இருக்கும், அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. உறவினர்கள் சமாதானப்படுத்துவது என்பது வேறு. நம்மளுடைய தமிழ் கலாச்சார பிரகாரம் ஒரு தெருவுல இருந்தா அந்த தெருவுல இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. இது முந்தி நடந்திருக்கு, நாங்க பார்த்திருக்கோம். என்னுடைய சின்ன பிள்ளைகள்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அந்த தெருவில் இருக்கிற பெரியவங்க காவல் நிலையத்திற்கே இந்த இது போகாது, அவங்களே பேசி அவனை பேசுவாங்க, அந்த பொண்ணையும் பேசுவாங்க, 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அடுத்த வீட்டுல இருக்கிறவங்க யாருன்னே தெரியாம தான் நகர்ப்புறத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பரவி இப்ப கிராமத்திலே அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டான் இல்ல, யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன, என்னுடைய பாதை இந்த கோடு தான், அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அது ஒரு பெரிய காரணம், முக்கியமான காரணம். அந்த பகுதியில் உள்ளவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவங்க சொல்லலாம்ல. இது எல்லாமே வளர்ந்து வர கலாச்சாரத்தாலதான் இந்த மாதிரி எல்லாம் எல்லாமே கலாச்சார சீரழிவு தான்.
இது வளர்ந்து வருகின்ற பெருகி வருகின்ற கலாச்சார சீரழிவு தான் இதுக்கு காரணம். முந்தையெல்லாம் கூட்டு குடும்பம் அப்படிங்கிற முறையெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு தனி குடும்பத்தை நியாயப்படுத்துகின்ற பேச்சு பெருகி வருது. அதை தனி குடும்பத்தை பற்றி நியாயம்னு சொல்லக்கூடிய காட்சிகளை ஊடகங்கள் பெருசுபடுத்தி காட்டுறாங்க. இல்ல, தனி குடும்பத்துக்கு காரணம் கூட இன்றைக்கு பொருளாதார பிரச்சனையும் ஒரு காரணம். இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையின்மை, வறுமை, இது வந்து கணவன் மனைவி தன்னுடைய 2 குழந்தைங்க பாதுகாக்கிறது வாழ்க்கையை நடத்துவது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு தன்னுடைய அப்பாவோ அம்மாவோ இணைச்சு வச்சு அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை நடத்துறது இன்னைக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை தான். இன்னைக்கு அதாவது பெற்றோர் எல்லாம் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. அதுவும் ஒரு காரணம். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ ஒரு வீடு தனி குடித்தனம் போறவங்க ஒரு வீட்டுக்கு வந்து 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறாங்க. இவங்க அப்பா அம்மா வயதானவர்கள் 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக 5 3 8 8000 ரூபாய் வாடகை ஆகுது. ஆனா இவங்க ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னா இந்த பணம் மிச்சம் தானே. இப்படி ஒவ்வொன்றையும் பாருங்களேன், ஒவ்வொரு இது இப்படி சொல்றீங்க. அரசாங்கம் இப்ப ஏழைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடு 10க்கு 10ன்னு சொல்லக்கூடிய அருகாமையில சென்னையில பல இந்த குடிசை மாற்று வாரிய வீடுகள், அதுல 2 பேர் கூட அந்த அந்த வீட்டுக்குள்ள வாழவே முடியாது. அவ்வளவு ஒரு மோசமான வீடெல்லாம் வந்து இன்னைக்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, ஏழைகளுக்கான வீடு. அதுல எங்க வந்து கூட்டு குடும்பமா வாழ முடியும்? கூட்டு குடும்பமாய் வாழுகின்ற சூழ்நிலை இருக்கிற இடத்திலேயே கூட்டு குடும்பமா இருக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது வந்து கூட்டு குடும்பம். பெண்கள் பாதுகாப்பு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், ஆனா அது கூட்டு குடும்பம் பத்தி போயிட்டு இருக்கு. இப்ப பெண்களை குறிவைத்தே சில ஏமாற்ற சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதையும் பெண்களை குறி வச்சு மட்டும் நடக்குது, அவங்களும் ஈஸியா ஏமாந்துடுறாங்க. ஏன் வந்து பெண்களே வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னா, இப்ப ஆண்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம் சம்பளம் இருந்தாதான் அந்த வேலையை ஏத்துக்குவாங்க. ஆனா பெண்களை பொறுத்தவரை அது கிடையாது. குறைஞ்ச வருமானமாக இருந்தாலும் எப்படியாவது வந்து நம்ம குடும்பத்தை பாதுகாத்து நடத்தி கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அதனாலதான் எந்த வேலை கிடைச்சாலும் சரி, அது எவ்வளவு குறைவான கூலி கிடைச்சாலும் இன்னைக்கு பெண்கள் எல்லா இடங்களுக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலைமை. அது ஏமாத்துறதும் அது ஈஸியா போயிடுது. இங்க வேலை இருக்குது, அங்க வேலை இருக்குது அப்படின்னு வறுமையின் காரணமாக தான். ஒரு உத்தரவாதமான ஒரு தொழிற்சாலையில அந்தந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைச்சதுன்னா இப்படி ஏமாற்றம் என்பதே இருக்காது. எங்கெல்லாம் போர்டு வைக்கிறாங்க, எங்கெல்லாம் நோட்டீஸ் ஓட்டுறாங்க, அங்கெல்லாம் தேடி தேடி அலையறதுக்கு போறதுக்கான காரணம். ஆனா அப்படி அந்த மாதிரியான வேலைகள்லாம் கிடைச்சதுன்னா இன்னைக்கு வேலை இல்லாதோட பட்டியல நீண்டு இருக்காது. இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலே வந்து 1 கோடி பேர் வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க பார்த்தாலும் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னா இது ஒரு ஏமாத்துற வேலை தான். இந்த ஏமாற்றுற வேலையில வந்து கூடுதலாக ஏமாந்து போறது பெண்கள். ஏதோ ஒரு வேலை கிடைக்காதா, அதாவது இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த சேல்ஸ் கேர்ள், சோப்பு, பிரஷ், பேஸ்ட், இந்த மாதிரி ஒரு நாளெல்லாம் வெயில்ல சுத்தினா கூட குறைஞ்ச வருமானம். இது ஆண்கள் செய்யறதுக்கு முன்ன வரமாட்டாங்க. அப்ப ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்றது போய் தான் இப்படி ஏமாறக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சில நேரம் அந்த பெண்கள் தங்களையே இழந்து வரக்கூடிய கூட அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு, கூடுதல் ஆகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம். அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் எதெல்லாம் மோசடியான நிறுவனம், எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற கண்காணிக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கு. ஒரு முறையான அந்த பாதுகாப்பு முறையா இந்த கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா உரிய அதுக்கான உரிமம் இல்லாம ஸ்டார்ட் பண்றதால தான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடைபெறுதா சார்? இன்னைக்கு நிறைய சிறு சிறு தொழிற்சாலைகள் எல்லாம் காணாத போயிருக்கு, மூடிட்டாங்க. எல்லாம் ஐடி செக்டரா மாறிக்கிட்டு இருக்கு. முன்னெல்லாம் பாருங்க கைத்தொழில் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்கும், அதுல நிறைய பெண்கள் போவாங்க. இன்னைக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி கூட நிறைய மூடிட்டாங்க, லெதர் கம்பெனி எல்லாம் நிறைய மூடிட்டாங்க. அதெல்லாம் பெண்களுக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்பு இருந்தது, ஒரு குறைந்தபட்ச வருமானம் இருந்தது, உத்தரவாதமான வருமானம் தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு பல தொழிற்சாலைகள்லாம் இன்னைக்கு மூடிட்டாங்க, அப்படி வேலைகளே இல்லை. இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல எல்லாம் பனியன் தொழிற்சாலை, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சுமங்கலி திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இளம் பெண்கள் எல்லாம் 16 17 வயசுல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அங்க வேலைக்கு போனா அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, இத்தனை வருஷத்துல வந்து உனக்கு மொத்தமா உன்னோட திருமணத்துக்கான பணத்தை நாங்க அனுப்பிடுவோம், அது வரையில இங்க வேலை செய்யணும். அங்க அந்த இடத்துல தொழிற்சாலையில அங்கேயே தங்கி வேலை செய்யணும். அவங்களுக்கு போதுமான வீடு இருக்காது, வீட்டு வசதி இருக்காது, உணவு இருக்காது. அவங்க ஒரு 10 வருஷம் அதுல வேலை செய்துட்டு வரத்துக்குள்ள ஏதாவது ஒரு வியாதி வந்து செத்து போயிடுவாங்க. அந்த பணம் அவங்க வாங்கிட்டே வரமாட்டாங்க. நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம். நேயர்களே வாங்க பேசலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.